Hi guys, welcome to Muppadi Training Academy. So already 8th science la நம்ம part 1 வீடியோ பார்த்துட்டோம். அதுல 40 questions பார்த்திருந்தோம். So இப்போ part 2 வீடியோலயும் ஒரு 40 questions முடிச்சுக்கலாம். So இந்த 8th science நோட டெஸ்ட் உங்களுக்கு என்னைக்கு இருக்கும்னு சொன்னா Sunday வந்து night 8 o'clock இருக்கும்னு சொன்னா so Sunday 8 o'clock டெஸ்ட்டுக்காக ரெடியா இருங்க. So ரெண்டு வீடியோவும் நல்லா பார்த்து கிளியரா படிச்சு வைங்க. So படிச்சு வச்சுட்டு கரெக்ட்டா பண்ணுங்க ஓகேங்களா? So அதுல வந்து ஒரு 6th question part 1ல வந்து 6th question உடைய ஆன்சர் மட்டும் ஆப்ஷன் Dங்க. So நான் சொல்லும்போது மாத்தி சொல்லிட்டேன். அது மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் D மத்த எல்லா क्वेश्चंसुம் கரெக்ட். ஓகேங்களா? டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். So கீழ்காண்றவற்றில் உள்ளீட்டு கருவி எது? ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க கீழ்காண்றவற்றில் உள்ளீட்டு கருவி. உள்ளீட்டு கருவினா வேற ஒண்ணும் இல்லங்க இன்புட் டிவைஸ் கேட்டிருக்கான். சோ ஒலிபெருக்கின்றது லவுட் ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா ஒலியை வெளியே தரும் என்ன பாட்டு கேக்குறோம். சோ அது அவுட்புட் டிவைஸ் ஓகேங்களா? அப்ப அது ஆன்சர் இல்ல. அச்சுப்பொறின்றது வந்து பிரிண்டர். சோ பிரிண்டரும் நமக்கு நகல் எடுத்து தரும் நம்ம அடிச்சு வச்ச டாக்குமெண்ட். சோ அதுவும் ஆன்சர் கிடையாது. சோ அதுவும் ராங் ஆன்சர் தான். அடுத்தது கணினி திரைன்றது மானிட்டர். மானிட்டர்ல தான் நம்ம எல்லா விஷயத்தையுமே பார்க்க போறோம். சோ அதுவும் அவுட்புட் டிவைஸ் அப்ப அதுவும் ஆன்சர் கிடையாது. சோ விசைப்பலகை கீபோர்ட் தான் வந்து என்னது ஆன்சர். சோ மத்த எல்லாமே இருக்கிறதெல்லாம் அவுட்புட் டிவைஸ் ஓகேங்களா? சோ அடுத்தது வெப்பம் என்பது ஒரு வகையான என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ வெப்பம் என்பது ஒரு வகையான வெப்ப ஆற்றல். சோ ஈட்டும் ஒரு வகையான எனர்ஜி தான் எல்லாருக்குமே தெரியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈட்டும் என்னது ஒரு வகையான எனர்ஜி தான். சோ அதுல இருந்து தான் நம்ம வந்து அதிகமா இப்ப வந்து சோலார் செல் அப்படி யூஸ் பண்ணுவோம் பார்த்திருப்பீங்க. சோலார் செல்ன்றது என்ன சூரிய ஒளியை வந்து மின்சாரமா மாத்தி தரும். அப்போ அங்க இருந்து வரக்கூடிய ஹீட்டை நமக்கு என்னவா மாத்தி தருது அது எலக்ட்ரிசிட்டியா மாத்தி தருது. சோ அதுவும் வந்து என்னதான் ஒரு வகையான வெப்பம்ன்றது ஒரு வகையான ஆற்றல் தான். சோ தேர்ட் क्वेश्चन ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றல் அளிக்கப்படும் போது பின்வருவனவற்றுள் எது அல்லது எவை நிகழ முடியும்னு கேட்டிருக்காங்க. சோ நீங்க ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றல் தந்ததுன்னா கண்டிப்பா அது விரிவடையும் நீங்க பார்த்திருப்பீங்க. சோ வெப்பநிலை உயரும். ஆமா தண்ணி இப்ப கொதிக்க வைக்கும் போது அதோட வெப்பநிலை உயருது. ஒரு பொருளுக்கு நீங்க வெப்பப்படுத்தும் போது அது விரிவடையுது. எலாஸ்டிக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா விரிவடையும். சோ நிலை மாற்றம் ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு போகுது. இப்ப வெப்பமா இருக்க ஒரு திண்மமா இருக்கக்கூடிய ஒரு பொருளை நீங்க வெப்பப்படுத்தும் போது திரவமா மாறுது. சோ நிலை மாற்றமும் நடக்குது. அப்ப அனைத்துமே அங்க நடக்குது. சோ ஆன்சர் அனைத்தும். அடுத்தது fourth question திட திரவ மற்றும் வாயுக்களுக்கு சம அளவு வெப்ப ஆற்றல் அளிக்கும் பொழுது எது அதிக விரிவுக்கு உட்படும் கேட்டிருக்காங்க. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திடப்பொருள் திரவ பொருள் மற்றும் வாயுக்களுக்கு சம அளவு நீங்க வெப்பத்தை அளிக்கிறீங்க. சோ எல்லா பொருள்லயுமே மாலிக்யூல்ஸ் இருக்கும். மாலிக்யூல்ஸால உருவானதுதான் எல்லா பொருளுமே. நீங்க சின்ன வயசுல சொல்லியிருப்பாங்க சாலிட் இப்ப ஐஸ் கியூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல மாலிக்யூல்ஸ்ல கிட்ட 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 இருக்கும். திரவ பொருள்ல கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும். சோ கேஸ்ல ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கும். சோ அப்ப நீங்க வெப்பம் அளிக்கும் போது எது அதிக விரிவுக்கு உள்ளாகும்னா வாயு பொருள் தான். சோ மாலிக்யூல்ஸ் அதுல தான் விலகி இருக்கு. சோ அதுதான் என்னவாகும் அதிகமா சீக்கிரமா பிரிஞ்சு போயிடும். அடுத்தது திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறும் நிகழ்விற்கு டேஷ் என்று பெயர். ஓகே ஒரு தண்ணியா இருக்கு ஒரு ஐட்டமை நான் வந்து திடமா மாத்துறேன். திடம்னா சாலிட். சோ லிக்விட் ஸ்டேட்ல இருந்து என்னவா மாத்திருக்கேன் சாலிட் ஸ்டேட்டா ஒரு பொருளை மாத்திருக்கேன்னா அதுக்கு பேர் என்னன்னு கேக்குறாங்க. எல்லாருக்குமே தெரியும் தண்ணி ஊத்தி நீங்க ஃப்ரீசர்ல வைக்கிறீங்க. ஃப்ரீசர்ல அது என்ன ஆயிடுது ஐஸ் கட்டியா மாறுது. அப்ப அதுக்கு பேர் என்ன உறைதல். சோ ஆன்சர் சி ஓகேங்களா? அடுத்தது 6th question எபோனைட் தண்டு ஒன்றினை கம்பளியால் தேய்க்கும் போது கம்பளி பெற்றுக்கொள்ளும் மின்னூட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ 6th question உடைய ஆன்சர் நேர் மின்னோட்டம் பாசிட்டிவ் சார்ஜ் ஓகேங்களா? அதுதான் நேர் மின்னோட்டத்தை தான் பெற்றுக்கொள்ளும். என்னன்னு பாத்தீங்கன்னா எபோனைட் தண்டு ஒன்றினை கம்பளியால் தேய்க்கும் போது கம்பளி பெற்றுக்கொள்ளும் மின்னூட்டம் நேர் மின்னூட்டம். அடுத்தது 7th question இரண்டு பொருட்களை தேய்க்கும் போது எவை இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் அடைகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சோ மின்னேற்றம்னாலே கரண்ட் ஓகேங்களா? கரண்ட் எப்போ ரெண்டு பொருளை தேய்க்கும் போது கரண்ட் உண்டாகுதுன்னா அது எப்படி உண்டாகுதுன்னா சோ கரண்டினுடைய டெஃபினேஷனே என்னன்னு பாத்தீங்கன்னா flow of electrons. எலக்ட்ரான்களுடைய ஓட்டம் தான் கரண்ட் ஓகேங்களா? சோ அப்ப எலக்ட்ரான்கள் தான் இடமாற்றம் அடைகிறது. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி. எலக்ட்ரான்கள் அடைவதனால தான் மின்னேற்றம் அடைகிறது. 8th question ஒரு நிலை மின்காட்டி மின்னூட்டம் பெற்ற கண்ணாடி தண்டினால் தூண்டல் முறையில் மின்னூட்டப்படுகிறது. நிலை மின்காட்டியில் இருக்கும் மின்னூட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ நிலை மின்காட்டியில் இருக்கும் மின்னூட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா நேர் மின்னூட்டம் ஓகேங்களா? சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ. அடுத்தது காற்றேற்றம் செய்யப்பட்ட நீரில் டேஷ் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் நீங்க ஆல்ரெடி சோடா எல்லாம் குடிக்கிறீங்க. சோ சோடான்றது என்ன தண்ணியில காத்தச்சு தரதுக்கு பேர் தான் சோடான்னு சொல்லுவாங்க. சோ அப்ப காற்றேற்றம் செய்யப்பட்ட நீரில் அதிக அளவு இருப்பது என்னது கார்பன் டை ஆக்சைடு. அடுத்தது சால்வே முறை டேஷ் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. இது ஒரு முக்கியமான क्वेश्चन கேட்பாங்க. சோ சால்வே முறை வந்து எதை உற்பத்தி செய்ய பயன்படுகிறதுனா சோடியம் கார்பனேட். சோ சோடியம் கார்பனேட்டை உருவாக்க பயன்படுவது தான் எது சால்வே முறை. அடுத்தது 11th question கார்பன் டை ஆக்சைடு நீருடன் சேர்ந்து டேஷ் மாறுகிறது. அதாவது வந்து
கார்பன் டை ஆக்சைடை வந்து நீங்க தண்ணியோட சேர்த்தீங்கன்னா அது என்னவா மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீல கலர் லிட்மஸ், அதாவது ப்ளூ லிட்மஸ் பேப்பர் என்னவா மாத்தும்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ லிட்மஸ் பேப்பர் ஒரு பேப்பர் வச்சு நீங்க டெஸ்ட் எல்லாம் பண்ணிருப்பீங்க. ஸோ அது என்னவா மாத்தும்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தான் மாத்தும். ஸோ இதை எடுத்துட்டு போய் அதில் வைக்கும் போது ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா அது என்ன கலர்ல மாறிடும்? ரெட் கலர்ல மாறிடும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ. அடுத்தது 12th கொஸ்டின். கேத்தோட் கதிர்கள் டேஷால் உருவாக்கப்பட்டவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதிர்மின் சுமை பெற்ற துகள்கள் தான் எது? கேத்தோட். ஸோ கேத்தோட் அப்படின்னாலே என்னது? நெகட்டிவ் சார்ஜ். ஓகேங்களா? அப்ப ஆனோட்னா பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. கேத்தோட் கதிர்கள் நெகட்டிவ் சார்ஜ், ஆனோட் கதிர்கள் பாசிட்டிவ் சார்ஜ். அடுத்தது 13th கொஸ்டின். நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவை டேஷ் நிறை விகிதத்தில் உள்ளன. ஸோ நீருடைய ஃபார்முலா தெரியும், H2O. அப்ப H2O ல ஹைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜனும் இருக்கும். ஸோ அதுல எந்த விகிதத்தில் இருக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1:8. ஓகேங்களா? டேஷ் மூட்டுகள் அசையாதவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அசையாத மூட்டுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேல் தாடை மற்றும் மண்டை ஓடு. இந்த மாதிரி நமக்குலாம் தெரியும், மண்டை ஓடுன்ற மூட்டுகள் தான் அசையாது. இப்போ நம்ம கையில் இருக்க ஜாயின்ஸ்லாம் எப்படி அசையும்ல, ஸோ அந்த மூட்டுக்கள்லாம் விலகி போயிடும், அசையும். ஆனால் மண்டை ஓட்டில் இருக்க மூட்டும் மேல் தாடையில் இருக்க மூட்டும் என்னவாகாது? அசையாத மூட்டுகள் ஆகும். அடுத்தது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மண்டை ஓட்டில் எத்தனை எலும்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மண்டை ஓட்டில் இருக்கக்கூடிய எலும்புகளுடைய எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா 22. ஓகேங்களா? மண்டை ஓட்டில் இருக்கக்கூடிய எலும்புகள் எண்ணிக்கை 22. அடுத்து முதுகு தண்டில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதுகு தண்டில் இருக்கக்கூடிய எலும்புகள் எண்ணிக்கை 30. முதுகு தண்டில் உள்ள ஜோடிகள் எண்ணிக்கை 30. ஸோ மனித உடல்ல 12 ஜோடி விலா எலும்புகள் உள்ளது. எத்தனை ஜோடி விலா எலும்புகள்? 12 ஜோடி விலா எலும்புகள் உள்ளது. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ 15th கொஸ்டின். டேஷ் என்பது சுருங்கி விரியும் திசுக்கற்றைன்னு கேட்டிருக்காங்க. தசை தான் வந்து சுருங்கி விரியும் திசுக்கற்றை ஆகும். ஓகேங்களா? அடுத்தது 12 வயதிற்கு இடைப்பட்ட காலம் வளரிளம் பருவம். டேஷ் வயதிற்கு இடைப்பட்ட காலம் வளரிளம் பருவம் எனப்படும் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த வயசுக்கு இடைப்பட்டதுன்னா டீனேஜ் தான் வளரிளம் பருவம். அப்போ டீன் முடியணும். 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 எல்லாமே டீனேஜ் முடிதான். ஸோ டீனேஜ் தான் வளரிளம் பருவம். ஸோ ஆன்சர் 11 to 19. ஓகேங்களா? ஸோ அடுத்தது உயிரினங்கள் பாலினம் முதிர்ச்சி அடையும் காலம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ உயிரினங்கள் பாலினம் முதிர்ச்சி அடையும் காலத்தை என்னன்னு சொல்றாங்க? பருவம் அடைதல். ஓகேங்களா? பருவம் அடைதல்னு சொல்லுவாங்க. ஸோ ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை. நம்ம ஆண்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா தொண்டை குழியில வந்து தொண்டை வந்து பெருசா தெரியும். ஸோ அதுதான் ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ குரல் வலை. ஆன்சர் வந்து குரல் வலையின் வளர்ச்சியை தான் ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. அடுத்தது 19th கொஸ்டின். நாளமில்லா சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருட்கள் டேஷ் எனப்படும். ஸோ ஹார்மோன்கள். நாளமில்லா சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருட்கள் ஹார்மோன்கள் எனப்படும். நெக்ஸ்ட் 20th கொஸ்டின். ஆண்ட்ரோஜன் உற்பத்தி டேஷால் ஒழுங்குபடுத்தப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆண்ட்ரோஜன் உற்பத்தினாலே எந்த ஹார்மோன்களாலனா LH ஹார்மோன்களால தான் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ 20 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம். இன்னும் 20 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு, போயிடலாம். அடுத்தது நமது வாழ்வின் பிந்தைய பகுதியில் ஆஸ்ட்ரோபோரோசிஸ் தடுக்க டேஷ் எடுத்துக்கொள்வது அவசியமாகும். ஓகே, பின்னாடி வரக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த ஆஸ்ட்ரோபோரோசிஸ்ன்றது எல்லாருக்குமே அது வந்து ஒரு நோய், ஒரு குறைபாடு. ஸோ அதை தடுக்கிறதுக்கு நம்ம அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம். ஸோ ஆன்சர் இஸ் கால்சியம். அடுத்தது ஒலி அலைகள் எதில் மிக வேகமாக பயணிக்கின்றன? நல்லா தெரியும், சவுண்ட் எனர்ஜின்றது இதுல தான் வந்து வேகமா பயன்படும் சொல்லுவாங்க. ஸோ வெற்றிடத்துல ஒலி போகுமானா போகாது. ஓகேங்களா? வெற்றிடத்துல இந்த ஒலி செல்லாது, இந்த ஒலி செல்லும் நினைக்கிறேன். ஓகே, எதுல அதிக அளவு எதில் மிக வேகமாக பயணிக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ உலோகங்களின் வழியாக தான் சவுண்ட் எனர்ஜி வேகமாக பயணிக்கும். ஓகேங்களா? அடுத்தது 23rd கொஸ்டின். மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண்ணின் வரம்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண்ணின் வரம்பு வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே 2 lakhs கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 20 Hz to 20,000 Hz அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 20,000 Hz தான் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி. ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ஓகேங்களா? 20 Hz to 20,000 Hz தான் கரெக்ட். இது ஒரு முக்கியமான கேள்வியும் கூட, எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உள்ள ஒரு கேள்வி. அடுத்தது 24. கீழ்கண்ட ஒன்று நிலைந்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டாகும். ஸோ இதுல எது வந்து நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டாகும் பார்க்கும்போது நியோட்டிமியம். ஓகேங்களா? நியோட்டிமியம். ஓகே, நெக்ஸ்ட் எம்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் என்ன? ஸோ எம்ஆர்ஐனாலே நமக்கு எம்ஆர்ஐ ஸ்கேனிங்லாம் எடுத்து ஹாஸ்பிட்டலில் பார்ப்பேன்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதனோட விரிவாக்கம் மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங்.
ஓகேங்களா, மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங். நெக்ஸ்ட் 26th கொஸ்டின், இது கூட இம்பார்ட்டன்ட், மேபி விரிவாக்கம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது 26th கொஸ்டின், காந்த ஊசி டேஷில் பயன்படுகிறது. ஸோ காந்த ஊசி வந்து எதுக்கு பயன்படுதுன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக காந்த புலம் திசை அறிய மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறதுக்கு காந்த இது வந்து தேவைப்படும். ஏன்னா அப்பதான் வடக்கு தெற்காக தான் எப்பவுமே ஒரு காந்தம் வந்து நிற்கும். ஸோ மேக்னெட்டிக் டைரக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கும். நெக்ஸ்ட் கடல் பயணத்தின் போது யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வழி தவறி போகக்கூடாது, நார்த் சைடு எந்த பக்கம் இருக்குன்றது ஈஸியாக பக்கத்துக்கு கடல் பயணத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் காந்த விசை கோடுகளை வரைவதற்கும் காந்த ஊசி பயன்படும். ஸோ ஆன்சர் வந்து எல்லாமே மேற்கண்ட அனைத்தும். ஓகேங்களா. அடுத்தது 27, சந்திராயன் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட நாள். ஸோ இது கூட நீங்க வந்து சந்திராயன் 2ம் பார்த்து வச்சுக்கோங்க. ஜூலை மாதம் 2019ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ 2019ஆம் ஆண்டு கரெக்ட். ஜூலை மாதம் பாருங்க, அது என்ன டேட்னு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சந்திராயன் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008 அக்டோபர் மாதம் 22ஆம் நாள். இது ஜூலை 23 நினைக்கிறேன், ஒரு நாள் டிலே ஆச்சு சந்திராயன் 2. அது மட்டும் என்னன்றதை பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 28th கொஸ்டின் எல்லாருக்குமே முக்கியமான கொஸ்டின், பிசி எக்ஸாம்ஸ்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள கொஸ்டினும் கூட. சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுவது எல்லாருக்குமே தெரியும், செவ்வாய். ஸோ செவ்வாய்னா ஒன்றும் இல்லை, மாஸ் கிரகத்தை தான் சிவப்பு கோள்னு சொல்லுவாங்க. அடுத்தது ராக்கெட்டில் பயன்படும் தத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா நியூட்டனின் 3ஆம் விதி. ஸோ நியூட்டனின் 3ஆம் விதி என்ன? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன், இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதாவது ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை கட்டாயம் உண்டு. ஸோ ராக்கெட் வந்து மேலே செலுத்தணும்னா, ஸோ அவ்வளோ பெரிய வெயிட்டை கொண்டு இது மேலே செலுத்தணும்னா கண்டிப்பாக கீழே அவ்வளோ புகை வரும். ஸோ அந்த ஒரு வினை, ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டுன்ற மாதிரி கீழே புஷ் பண்ணாதான் அது மேலே நோக்கி செல்லும். ஸோ நியூட்டனின் 3ஆம் விதி வந்து தான் இதில் பயன்படுது. ஸோ ராக்கெட்டில் பயன்படும் தத்துவம் நியூட்டனின் 3ஆம் விதி. நான் ஆல்ரெடி சொல்லி இந்த ராக்கெட் ப்ரொபலண்டா எதை பயன்படுத்துவாங்க, அது ஞாபகம் வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. சரி, அடுத்தது 30வது கேள்வி, நீர் பனிக்கட்டியாக எந்த வெப்பநிலையில் மாற்ற முடியும்? எல்லாருக்குமே தெரியும், இந்த நிலையில தான் அது பனிக்கட்டியாக மாறும். எந்த வெப்பநிலைன்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ்ல பனிக்கட்டியா உறைந்து விடும். ஓகேங்களா. அடுத்தது 31 கொஸ்டின், நீரினை மின்னார் பகுக்கும் போது எதிர்மின் வாயில் சேகரிக்கப்படும் வாயு என்ன? ஓகேங்களா. நீரின் மின்னார் பகுக்கும் போது எதிர்மின் வாயுனா ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய கேத்தோட் பகுதி, அதில் சேர்க்கக்கூடிய வாயு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன். ஓகேங்களா, ஹைட்ரஜன் ஆன்சர். நெக்ஸ்ட், சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு டேஷ் ஆகும். இது அமிலங்கள் மற்றும் காரங்கள் அந்த சாப்டர்ல இருந்து எடுத்திருக்கேன். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான காரம். ஸோ வாயில வச்சு பார்த்தா கொஞ்சம் கசப்பு, அந்த துவர்ப்பு தன்மை தெரியும். ஸோ அது வகையான காரம். அடுத்தது, சிவப்பு எறும்பின் கொடுக்கில் டேஷ் அமிலம் உள்ளது. எல்லாருக்குமே தெரியும், சிவப்பு எறும்பின் கொடுக்கில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் கூட 2-3 எக்ஸாம்ல கேட்டும் இருக்கான். ஸோ சிவப்பு எறும்பின் கொடுக்கில் இருக்கக்கூடிய அமிலம் வந்து ஃபார்மிக் அமிலம். ஓகேங்களா. அடுத்தது, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு டேஷை குணப்படுத்த பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வந்து எதை குணப்படுத்த பயன்படுதுன்னா அமிலத்தன்மை. ஓகேங்களா, அமிலத்தன்மையை குணப்படுத்த பயன்படுகிறது. அடுத்தது, டேஷ் என்பது உயர்தரமான நிலக்கரி வகையாகவும் கேட்டிருக்காங்க. டேஷ் என்பது உயர்தரமான நிலக்கரி வகைன்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரசைட். ஓகேங்களா, ஆந்த்ரசைட் தான். அடுத்தது, இயற்கை வாயுவில் பெரும்பான்மையான பகுதி பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய கேஸ்ல பெரும்பான்மையான பகுதி பொருள் வந்து மீத்தேனா தான் இருக்கும். ஓகேங்களா. சரி, அடுத்தது, மண்பரப்பில் பாய்ந்து மண்ணினுள் ஊடுருவும் முறைக்கு பெயர் என்னன்னா நீர்ப்பாசனம். நம்ம செய்யக்கூடிய நீர்ப்பாசனம் விவசாய நிலத்தில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ நீர்ப்பாசனம் தான் மண்பரப்பில் பாய்ந்து மண்ணினுள் ஊடுருவும் முறை. பின்வருவனவற்றுள் எது பஞ்சகாவியாவில் காணப்படுவதில்லை? பஞ்சகாவியானாலே 5 வகையான இதை வச்சு செய்வாங்க. ஸோ அதில் பசுவின் சிறுநீர் கண்டிப்பாக இருக்கும், பசுவின் சாணம் இருக்கும், சிறுநீரே இருக்கும், தயிரும் சேர்ப்பாங்க. ஆனால் சேர்க்காத ஒரு பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை தான். சர்க்கரை தான் அதில் சேர்க்க மாட்டாங்க பஞ்சகாவியாவில். ஸோ காடழிப்பு என்றால் எல்லாருக்குமே தெரியும், காடுகளை அழிப்பது தான் காடழிப்பு. அடுத்தது, நடைமுறைப்படுத்தப்பட்ட வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் மிகவும் முக்கியமானது. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எடுத்துக்கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1972 ஆகும். ஓகேங்களா. ஸோ 1972 தான் நடைமுறைப்படுத்தப்பட்ட வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எடுத்து வரப்பட்டது. ஸோ 8th சயின்ஸ் ஓரளவுக்கு நம்ம 80 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதில் இருந்து தான் முக்கியமாக ஒரு 40 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து சண்டே வந்து டெஸ்ட் இருக்கும் 8 o'clock. ஸோ டெஸ்ட்டை நல்லா அட்டென்ட் பண்ணுங்க, நல்ல மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு புக்காக முடிச்சுட்டு வரும். ஸோ இதுக்கப்புறமா நான் 6th 7th 8th கம்பைன் பண்ணியும் டெஸ்ட் வைப்பேன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும். ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் இது போல பல வீடியோஸை பார்க்கறதுக்கு. ஓகே, தேங்க்யூ.